ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம டார்காய்ஸ் ஜுவல் சிக்லெட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட்டும் கூட. இந்த டார்காய்ஸ் ஜுவல் சிக்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட். ஸோ ஓகேங்களா, இந்த டார்காய்ஸ் ஜுவல் சிக்லெட்லேயே இன்னும் சூப்பரான ஒரு வெரைட்டி ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டார்காய்ஸ் ப்ளூ ஜுவல்லுன்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நார்மல் டார்காய்ஸ் ஜுவல் சிக்லெட் சொல்கிறாங்க பாருங்கள், அதோட இந்த டார்காய்ஸ் ப்ளூ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பேர்ல்ஸ்லாம் நல்லா அதிகமாக ப்ளூயிஷ் கலரில் இருக்கும். ஸோ இந்த ஜுவல்ஸ்லாம் அக்யூரியம் ஷாப்பில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இது ரேர் வெரைட்டி. ஸோ இந்த ஜுவல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் நார்மலாக ஒரு ஜுவல் சிக்லெட் அந்த ஆஃப்ரிக்கன் ஜுவல் சிக்லெட்டை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். அண்ட் அக்ரஷன் லெவலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்ரிக்கன் ஜுவல் சிக்லெட்டுக்கு இருக்கிற அளவுக்கு இதுக்கும் இருக்குது. ஸோ அதனால் அக்ரஷன் லெவலில் எதுவும் டிஃப்ரெண்ட் படாது. ஓகேங்களா. ஸோ இந்த ஜுவல் சிக்லெட் நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பீஷியஸ் டேங்க்காக இதுக்குன்னு தனியாக வச்சுக்கலாம், ஒரு டேங்க்குன்னு. இல்லாட்டி நீங்கள் மற்ற ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ் கூட விடலாம். இந்த ஜுவல் சிக்லெட்டால் அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5க்கு மேலேயும் 5 கொஞ்சம் கீழேயும் இல்லை 5 இன்ச்சஸ் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மீன் தான். ஸோ இந்த மீனை நீங்கள் ஒரு ஸ்பீஷியஸ் டேங்க்காக வைக்கிறீங்கன்னா ஒரு 2 ஃபீட் டேங்க்கில் வைங்க. ஸோ இது ஒரு கம்யூனிட்டி டேங்க்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதை நீங்கள் போடுற விதம் எவ்வளோ மீனை போட போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் டேங்க் சைஸை பெருசாகிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஜுவல் சிக்லெட் நீங்கள் வச்சுக்கலாம். அண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ண ரொம்ப ஈஸி தான், எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இந்த டார்காய்ஸில் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் பார்க்க நல்லா தான் இருக்கும். ஸோ ரெண்டும் நல்ல பேர்ல்ஸோட நல்லா அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக இதில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனும் கண்டுபிடிச்சிடலாம். டார்சல் ஃபின்னில் வச்சு நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகேங்களா. டார்சல் ஃபின், ஆனல் ஃபின். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஷார்ப் பென்ட்டில் முடிஞ்சிருக்கும், அதை வச்சு கண்டுபிடிங்க. கலரேஷன் பார்த்தீங்கன்னா 2 பேரும் கொஞ்சம் நல்ல கலரில் தான் இருப்பாங்க. அதனால் கலரேஷனில் வச்சு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இந்த மீனை நீங்கள் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ்லாம் ஃபீட் பண்ணும்போது லைட்டாக ஒரு வெஜ் ஃபுட்டும் கலந்துருக்கும். எப்படின்னா ஸ்பைரலினா ஃப்ளேக்ஸ் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே டைம் ஆர்டிமியா ஃப்ளேக்ஸும் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் சிக்லெட்ஸ்க்கான நிறைய பெல்லட்ஸும் இருக்குது. ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ்க்கான பெல்லட்ஸ்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் போடலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க அதை பார்த்துடலாம். பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 7.5லேருந்து 8.5க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் ஸ்லைட்லி அக்ளைனாக இருக்கட்டும். டிடிஎஸ் லெவல் 100 ppmல இருந்து 200 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். கேஹெச் பார்ப்பீங்கன்னா சொல்கிறேன். கேஹெச் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 to 15 மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம சேனலில் முடிஞ்சால் ஜுவல் சிக்லெட்ஸோட டைப்ஸை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். See you in the studio. Bye bye ஷோல்.